நண்பர்களே, இன்று டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் 2:01. இங்கே லண்டனில் தற்பொழுது மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது வைரஸ் பரவி வருகிறது. சில இடங்களில் முகக்கவசம் அணியுங்கள் என்று சொல்கின்றார்கள். தடுப்பூசி போடுங்கள் என்று NHS தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. தடுப்பூசி போட்டாலும் இந்த வைரஸ் தாக்குப்பிடிக்குமா என்பது மிகப்பெரிய பிரச்சனை. கிட்டத்தட்ட 300% அதிகமாக நோயாளர்கள் வைத்தியசாலைக்கு வருகின்றார்கள். ஆகவே NHS மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ரெசிடென்ஸ் மருத்துவர்கள், ஜூனியர் மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை 17ஆம் தேதி அறிவித்திருக்கிறார்கள். இன்று 12ஆம் தேதி. இப்ப கடந்த 3 ஆண்டுகளில் இந்த ரெசிடென்ட் மருத்துவர்களுக்கு, ஜூனியர் மருத்துவர்களுக்கு கிட்டத்தட்ட 30% சம்பள உயர்வு பெற்றிருக்கின்றார்கள். இதன் காரணத்தினால் இங்குள்ள ஹெல்த் செக்ரட்டரி என்ன சொல்கின்றார் என்றால், பெஸ்ட் ரீடிங் சொல்றார், அது குறித்த பேச்சுவார்த்தை நடத்தவே மாட்டேன், சம்பள உயர்வு கொடுக்கப்பட மாட்டாது என்று பிடிவாதமாக இருக்கிறார். ஆகவே இவர்கள் ஜூனியர்ஸ் மருத்துவர்கள் இப்பொழுது வேலை நிறுத்தம் செய்கின்றார்கள். இந்த வேலை நிறுத்தம் கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக போய்விடுமோ என்கின்ற அச்சம் NHSக்கு இருக்கிறது. இதன் காரணத்தினால் நோயாளர்கள் மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாகப்படுகின்றார்கள். என்னென்னா, மருத்துவர்கள் இல்லாமல் ஏற்கனவே NHS தள்ளாடி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இந்த ரெசிடென்ட் மருத்துவர்கள் வேலைநிறுத்தம் செய்கின்றார்கள் என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனை. இந்த ஒப்பந்தத்திலே எல்லா நேரங்களிலும் ரெசிடென்ட் மருத்துவர்கள் அழைக்கின்ற நேரங்களில் வைத்தியத்துக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. NHS இங்கிலாந்தில் படித்து பணிபுரிந்த மருத்துவர்களை ரெசிடென்ட் மருத்துவர்கள் தங்கள் பயிற்சியின் 3ஆம் ஆண்டில் சேரும் சிறப்பு பயிற்சி பதவிகளுக்கு முன்னுரிமை அளிக்க முடியும் என்று அரசாங்கம் சொல்கிறது. இந்த ஆண்டு இந்த பதவிகளுக்கான கடுமையான போட்டி நிலவியது. இங்கே யாரை பார்த்தாலும் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும் என்கின்ற மனநிலையில் இருக்கின்ற காரணத்தினால் டாக்டர்ஸ் மார்க் கூடி போயிடுது. அதோட வெளிநாட்டிலிருந்து இங்கு வரவழைத்த வைத்தியர்கள் கூட இருக்கிறார்கள். இப்ப 30,000 விண்ணப்பதாரர்கள் இந்த பதவிக்கு போட்டியிட்டார்கள். இதில் 10,000 பதவிகளுக்கு 30,000 விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். சிலர் வெளிநாட்டில இருந்து வந்தவர்கள். இப்ப வெளிநாட்டில இருந்து வந்த மருத்துவர்களையும் இங்கிலாந்து மருத்துவர்கள் போலவே அவர்களை மதிப்பிட வேண்டும். அவர்களுக்கான சம்பளம் எல்லாம் இருக்க வேண்டும். இப்ப 2028ஆம் ஆண்டுக்குள் 4,000 பதவிகள் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் மருத்துவர்களுடைய பற்றாக்குறை இருக்கிறது. NHS தற்பொழுது தடுமாறி கொண்டிருக்கிறது. 17ஆம் தேதியிலிருந்து இவர்கள் வேலைநிறுத்தம் செய்தால் அதிகமான மரணங்கள் ஏற்படும் என்கின்ற அச்சத்தையும் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. இந்த வேலை நிறுத்தத்தை தொழிற்சங்கம் கைவிட வேண்டும் என்று விரும்பிய அமைச்சர் ஸ்ரீரிங் அவர் சொல்றார் என்னன்னா, வேலை நிறுத்தம் செய்தால் NHS மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகும், அரசாங்கம் நெருக்கடிக்கு உள்ளாகும் என்று அவர் கோபப்படுறார். ஆனால் சம்பள உயர்வை கொடுப்பதற்கு அவர் தயாராக இல்லை. எனவேதான் இது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. இப்ப வேலை நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்றால் பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கும் இப்பொழுது அரசாங்கம் தயங்குகிறது. இவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்தால் முதலாவது சம்பள உயர்வை கேட்கின்றார்கள் என்பதுதான் அவர்களுடைய பிரச்சனை. ஜனவரி முதல் வாரத்திலே காலாவதியாகும் BMAயின் அதிகாரத்தை நீடிக்க அனுமதித்திருக்கிறது அரசாங்கம் என்று சொல்கிறது. தொழிற்சங்கத்தினுடைய அதிகாரத்தை நீடிக்க அனுமதித்ததாக அரசாங்கம் சொல்கிறது. ஆனால் அவர்கள் 5 நாள் வேலை நிறுத்தத்தை ஆரம்பித்தார்கள் என்றால், 17ஆம் தேதி ஆரம்பித்தார்கள் என்றால், இந்த பேச்சுவார்த்தைகள் சரிவராட்டி திரும்பவும் 5 நாட்கள் அவர்கள் கூட வேலை நிறுத்தத்தை அதிகரிப்பார்கள் என்கின்ற அச்சம் இருக்கிறது. காய்ச்சல் மற்றும் குளிர்கால அழுத்தங்களால் மருத்துவமனைகள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சிரமங்கள் இருக்கிறது. ஆனால் தொழிற்சங்கம் சொல்கிறது அதை பற்றி பிரச்சனை இல்லை, எங்களுடைய பிரச்சனைகளை தீருங்கள், அதற்கு பிறகு நாங்கள் அரசாங்கத்தோடு இந்த விஷயங்கள் தொடர்பாக பேசுவோம் என்று. இப்ப நோயாளிகள் மற்றும் பிற ஊழியர்களும் இந்த வேலை நிறுத்தத்தை ஆரம்பித்தால் NHS இந்த பாரத்தை தாங்க முடியாமல் இருக்கிறதாகவே மக்களுக்கு சிகிச்சை செய்ய முடியாமல் அவர்கள் இறந்து விடுவார்களா என்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையும் இருக்கிறது. சாத்தியமான இந்த வேலை நிறுத்தங்களை சமாளிக்க NHS என்ன யோசிக்குதுன்னா, ஏனைய மருத்துவர்களின் லீவை ரத்து செய்ய வேண்டி இருக்கும் என்று சொல்கின்றார்கள். அப்ப அவர்களுக்கு ஏற்கனவே டாக்டர்ஸுக்கு மிகப்பெரிய நெருக்கடியும் பிரச்சனையும் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. வேலை பளு என்றால் தாங்க முடியாத வேலை பளு இருக்கிறது நர்ஸ்மாருக்கும் மருத்துவர்களுக்கும்.
இப்ப அவர்களுடைய லீவை ரத்து செய்தால் மேலும் நெருக்கடிகள் ஏற்படும். ஆகவே இப்ப வெளிநாடுகள் இருந்து டாக்டர்களை எடுக்காம உள்ளூர் டாக்டர்களை எடுத்து அவர்களுக்கு சம்பளத்தை கூட்டுமோ என்று இங்கே ரெசிடென்ட் மருத்துவர்கள், ஜூனியர் மருத்துவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான நிலைமையில் இந்த வேலை நிறுத்த நடவடிக்கையை எடுத்திருக்க கூடாது என்று அரசாங்கம் சொல்கிறது. பிரச்சனைகளின் அளவை உணர்ந்து முன்னுரிமை குறித்த நடவடிக்கைகளை டாக்டர்கள் செய்ய வேண்டும் என்று அரசாங்கம் சொல்கிறது. பிரிட்டிஷ் மருத்துவ சங்கம் BMA அரசாங்கத்திடமிருந்து ஒரு புதிய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டால் டிசம்பர் 17 ஆரம்பிக்க இருந்த இங்கிலாந்தில் உள்ள 5 நாள் வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்படலாம் என்று சொல்கிறது. மார்ச் 2023 நீண்டகால சர்ச்சை ஆரம்பித்ததிலிருந்து ஊதியம் தொடர்பான இந்த விஷயம் 14வது வேலை நிறுத்தமாக இந்த வேலை நிறுத்தம் வந்தால் கணக்கிடப்படுகிறது. 14வது வேலை நிறுத்தம். இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த ரெசிடென்ஸ் மருத்துவர்கள் என்றால் என்ன? அவர்கள் யார்? மருத்துவ பட்டம் முடித்த தகுதி வாய்ந்த மருத்துவர்கள் அவர்கள். இங்கிலாந்தில் உள்ள அனைத்து மருத்துவர்களும் பாதி பேர் இவர்கள் தான் இருக்கிறார்கள். மேலும் A&E மற்றும் GP அறுவை சிகிச்சைகள் உட்பட NHS முழுவதும் இவர்கள் பணிபுரிகின்றார்கள். இவர்கள் இளைஞர்கள், இவர்கள் ஜூனியர் மருத்துவர்கள், இளைஞர்கள். அவர்களின் ஆரம்ப பட்டம் மற்றும் கட்டாய 2 ஆண்டு முதுகலை அடிப்படை பயிற்சிக்கு பின்னர் பலர் மருத்துவம் அல்லது அறுவை சிகிச்சையின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நிபுணத்துவம் பெற தேர்வு செய்கின்றார்கள். ஆகவே ஏற்கனவே இந்த ரெசிடென்ட் மருத்துவர்கள் என்று இப்பொழுது அழைக்கப்படுகின்றார்கள் தானே, இவர்கள் ஏற்கனவே ஜூனியர் மருத்துவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். 2024 அரசாங்கம் அவர்களின் நிபுணத்துவத்தை சிறப்பாக பிரதிபலிக்கும் வகையில் அவர்களின் பெயரை மாற்ற ஒப்புக்கொண்டது. முழு பயிற்சி நீண்ட நேரம். எனவே இந்த மருத்துவர்கள் சமீபத்தில் மருத்துவ படிப்பை முடித்திருக்கலாம். மற்றவர்கள் ஒரு தசாப்தத்திற்கு மேலான நடைமுறை அனுபவத்தை கொண்டிருக்கலாம். ஆனால் இவ்வாறான சூழ்நிலையிலே இப்ப மருத்துவ பட்டம் முடித்த முதல் ஆண்டில் இங்கிலாந்தில் வசிக்கும் மருத்துவர்கள் 38,831 பவுண்ட்ஸ் அடிப்படை சம்பளத்தை பெறுகின்றார்கள். கிட்டத்தட்ட 39,000 பவுண்ட்ஸ் வருஷத்துக்கு பெறுகின்றார்கள். 2ஆம் ஆண்டில் 44,439 பவுண்ட்ஸ் 2ஆம் ஆண்டில் அவர்கள் பெறுகின்றார்கள். ஆகவே மருத்துவர்கள் பெரும்பாலும் இரவு ஷிப்டுகள், வார இறுதி நாட்கள் மற்றும் நீண்ட நேரம் வேலை செய்ய எதிர்பார்க்கப்படுகின்றார்கள். எனவே அவர்கள் கூடுதல் ஊதியம் கேட்கின்றார்கள். 8 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட பிறகு இந்த ஜூனியர் மருத்துவர்கள் அதுக்கு பிறகு அவர்கள் பயிற்சி பெற்று விடுவார்கள். அதற்கு பிறகு இந்த ரெசிடென்ட் மருத்துவர்களுக்கு 73,000 பவுண்ட் சம்பளம் கொடுக்கப்படுகிறது வருஷத்துக்கு. 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் அவர்கள் மொத்தம் 22% சம்பள உயர்வை பெற்றார்கள். மேலும் 2025 கூடுதலாக 5.4% சம்பள உயர்வை பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் அது போதாது, இன்னும் சம்பள உயர்வு வேண்டும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். ஆகவே NHS மிகப்பெரிய நெருக்கடியில் தற்பொழுது இருக்கிறது. சுகாதார செயலாளர் பெஸ்டிங் கூறும் பொழுது கடந்த 3 ஆண்டுகளில் எந்த ஒரு பொதுத்துறை ஊழியர்களிடமும் இல்லாத மிகப்பெரிய சம்பள உயர்வை இந்த ரெசிடென்ஸ் மருத்துவர்கள் பெற்றிருக்கிறார்கள். மொத்தம் கிட்டத்தட்ட 30% அரசாங்கம் ஊதிய உயர்வுகளை வழங்கி இருக்கிறது. இனி வழங்காது, இன்னும் 30% அவர்கள் கேட்கிறார்கள். ஆகவே வழங்காது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் 2028ஆம் ஆண்டில் இந்த பணியிடங்களின் எண்ணிக்கையை 4000ஆக உயர்த்துவதாக அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. NHS மிகப்பெரிய நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டிருக்கிறது. இவர்கள் வேலைநிறுத்தம் 17ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணியில் இருந்து டிசம்பர் 22 திங்கள் 7 மணி வரை இந்த வேலைநிறுத்தம் நீடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துமஸ் நேரம், குளிர்காலம், டிசம்பர் மாதம் மிகப்பெரிய சிக்கலை இங்கே NHS தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே திட்டமிட்டபடி அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தைகள் நடந்து இந்த வேலைநிறுத்தம் நிறுத்தப்பட்டால் தான் இங்குள்ள நோயாளர்களின் நெருக்கடி குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பார்ப்போம் என்ன பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது என்று. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம்.